الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருநாமம் போற்றி துவங்குவோமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள், குறிப்பாக சங்கை மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உம்மத்து முஹம்மதியாவிற்கென்று அவர்களுடைய வாழ்நாளிலே மிக பெரும் பாக்கியமாக இருக்கக்கூடிய ரமலான் என்ற பாக்கியத்தை மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஆயுளிலே ஒரு மைல் கல்லாக நாம் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபை கொடுத்தான். அந்த புனிதமிகு ரமலானுடைய மாதம் நம்மிலிருந்து விடைபெறுவதற்கு எத்தனைத்து கொண்டிருக்கக்கூடிய இறுதி ஜும்மா இது. இதை மார்க்கத்திலே ஜும்மாத்துல் விதா, வழி அனுப்பப்படக்கூடிய ஜும்மா என்பதாக இதற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஜும்மாவிலே சென்ற ஒரு மாதம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு, வியக்கக்கூடிய அளவிற்கு பகலெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பிருந்து உண்ணாமல் குடிக்காமல் தன்னுடைய இச்சையை பயன்படுத்தி கொள்ளாமல் பகல் காலங்களையும் இரவு காலங்களை நின்று வணங்கியுமாக மிக அதிசயிக்கத்தக்கக்கூடிய வகையில் பிறருடைய பார்வையில் இருக்கும் இந்த முழுமையான ரமதானுடைய மாதம் இதை நாம் சந்தித்தோம். ஒரு பெரிய அமல் நடந்திருக்கின்றது, மிகப்பெரிய அமலை செய்திருக்கின்றோம். அந்த அமலில் இருந்து விடுபடக்கூடிய கடைசி நேரத்திற்கு எல்லைக்கு வந்திருக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நாம் சில சிந்தனைகளை, சில உறுதிப்பாடுகளை நம்முடைய மனங்களிலே கொண்டு வரக்கூடிய ஜும்மாவாகவும் இந்த ஜும்மா இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், ஒரு அமல் செய்யும் பொழுது அந்த அமலுக்குண்டான காரணத்தை ஓரளவு நாம் விளங்க முடியும். தொழுகை இந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்தி, இந்த ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபுன் மவ்கூதா, அல்லாஹ் கடமையாக்கியது. நோன்பையும் கூட அப்படித்தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்பதாக திருமறையிலே உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினர்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டதே போன்று உங்களுக்கும் ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்கிறான். நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? அல்லாஹ்வுக்கு நம்ம பேரில் ஏதாகிற ஒரு கோபமா? பகலெல்லாம் பட்டினி போட வேண்டும்,
கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற வன்மத்தை காட்டுகின்றானா. எதற்காக வேண்டி ஒரு மாத காலம் பகற்காலங்களிலே எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் சரி அந்த தாகத்தையும் பசியையும் தாங்கி நாம் அல்லாஹ்வுக்காக சபூர் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்பட வேண்டும். இதற்கெல்லாம் என்ன காரணம், இதனால் அல்லாஹ்வுக்கு என்ன பயன் என்பதாக ஒரு கேள்வி. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இந்த நோன்பின் காரணமாக என்ன பலன் என்பதை நீங்கள் அறிவதற்கு அந்த ஆயத்தின் இறுதியை பார்க்க சொல்றோம். குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களின் மீது முந்தைய சமுதாயத்தினர்களுக்கு நான் கடமையாக்கப்பட்ட அதே ஒரு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். நோக்கம் என்னவென்று சொன்னால் நீங்கள் முத்தகீன்களாக ஆகவே, லஅல்லக்கும் தத்தகூன், முத்தகீன்களாக ஆகவே. அப்போ முத்தகீன்கள் யார்? தக்வா உள்ளவர்கள். தக்வா என்றால் என்ன என்பதற்கு தமிழிலே அர்த்தம் சொல்ல நுழைவோமேயானால், தக்வா என்ற வார்த்தைக்கு நாம் இப்படித்தான் சொல்ல முடியும், உள்ளச்சம், அந்தரங்க பயம், உள்ளச்சம் என்பதாக. இந்த உள்ளச்சத்தை உங்களுக்கு நோன்பு ஏற்படுத்தும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்றான். அதுக்காகத்தான் என்பதாக. அப்போ அந்த அச்சப்பாடு என்பது, உள்ளச்சம் என்பது நோன்பால தான் ஏற்படுதான்னு சொன்னால், நம்முடைய பார்வையில் எல்லாருக்குமே அந்த அச்சம் இருக்கு தான் செய்யும். காஃபிரோ முஸ்லீமோ எல்லா உயிரினங்களுக்கும் அச்சம் இருக்கா இல்லையா? எல்லாம் பயப்படுறோம். உயிர் பயம் எல்லாருக்கும் இருக்குது. அச்சம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல போனால் தக்வாவுக்கு நம்ம அப்புறம் அர்த்தம் பார்ப்போம். உதாரணத்திற்கு ஒரு சபையில் பாம்புன்னு சொன்னால் போதும், எல்லாரும் பயந்துடுறான். அச்சம்தான், உயிர் பயம், உள்ளச்சம். தேள் ஓடுது, பயம், உள்ளச்சம். இந்த தெரு வழியாக போனீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு கரண்ட்டு கம்பி இறந்து கிடக்குது, யாரும் போயிடாதீங்க, ஷாக் அடிக்குது, ரொம்ப கஷ்டம், உள்ளச்சம் வருது, பயப்படுவோம். எல்லாத்துக்கும் அதுக்கு பயம். நம்ம பாம்பு பார்த்து பயப்படுறோம் இல்லையா? அந்த பாம்புக்கும் பயம் இருக்குது. பாம்பு அடிக்கிறதுக்கு 2 பேர் குச்சி தீர்வானா ஓடிட்டு சரன்னு உள்ளே பூந்துடும். தேள் அடிக்க போனால் உள்ளே பூந்துடும். பள்ளி அடிக்க போனால் ஓடிட்டு உள்ளே உழைஞ்சிடும். அப்போ எல்லாம் அதுவும் பயப்படுது. அதுக்கு அச்சம் இருக்குது, உள்ளச்சம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் மரங்கள் இருக்கு இல்லையா, அது கூட அச்சப்படுதான். எங்கே நம்மளை வெட்டி ஜன்னலை கதவாக செஞ்சு போட்டுருவாங்களோ என்பதாக மரங்களும் பயப்படுகின்றன. அதுக்கும் அச்சம் இருக்குகின்றது. இந்த ஆடு மாடு கோழி இந்த சாப்பிடக்கூடிய பிராணிகள்லாம் அதுவும் பயப்படுது. எங்கே பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்களோ வந்துடுவானோ, கழுத்தில் கத்தி வச்சுருவானோ, அதுவும் பயந்துக்கிட்டு தான் இருக்குது. பயம் எல்லாத்துக்கும் இருக்குது. சிங்கம் புலி கரடி பார்க்குறோம். இந்த மலைப்பகுதிகளில் காரில் போவாங்க, போகும் பொழுது யானை குறுக்க நின்றுக்கிட்டு அப்படி எப்படி ஆட்டம் காட்டும், தள்ளி விடலாம் பார்க்கும். யானையை கண்டால் பயம்தான். அந்த யானையை என்ன செய்கிறான், ஒரு வெடியை கொளுத்து தூக்கப்பட்டால் ஓடி போயிடுது. அதுக்கு அச்சம் வந்துடுது. அப்போ அச்சம் இல்லாமல் யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் அச்சம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உள்ளச்சத்தை நோன்பு தான் ஏற்படுத்துது அப்படிங்கிறான். உள்ளச்சத்தை நோன்பு ஏற்படுத்துகிறது. நாம் கருதக்கூடிய இந்த அச்சம் இருக்குது அல்லவா, இதை அச்சம் என்பதாக அல்லாஹ் சொல்ல இல்லை. அப்போது அந்த உள்ளச்சம் என்பது நோன்புல மட்டும்தான் வரும். நோன்பு வச்சாதான் கிடைக்கும். அந்த அச்சம் என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். இஸ்லாமிய முறை பிரகாரம், இஸ்லாமிய கருத்தில், மார்க்கத்தின் பிரகாரம் தக்வாவுக்கு என்ன அர்த்தம் என்று பார்ப்போமேயானால், ஒரு மோமின் தான் ஈமான் கொண்டதை போன்று ஈமானிய வழியில் நடந்து செல்வது, சரியாக கடைபிடிப்பது. அப்போ ஒரு மோமின் ஈமானின் பிரகாரம் வாழ்வது, அதுதான். ராத்திரி கூட முத்தலி சாப் சொன்னாங்க, நானும் அஜித்தும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போது அவங்க ஈமான்னா என்னங்கிறது ஒரு விளக்கம் ஒன்று சொன்னாங்கன்ட்டு சரியான முறையில் சொல்லப்பட்டது தான். ஈமான்னு சொன்னால் என்ன? சல்லால் சொல்லிட்டு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஈமான்டா என்ன? கலிமானு தெரியும் நமக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஈமான் முஸ்லீம் ஆகிடுறார், மூமின் ஆகிடுறார். ஈமான் என்று சொன்னால் என்னன்னு கேட்குறாங்க ஒரு கேள்வி. யார் ரசூலுல்லாஹ் மல் ஈமான் சொன்னாங்க, அல் ஈமானு பைனல் ஹவுஃபி வர் ரஜாயி. ஈமான் என்பது
அச்சத்திற்கும் ஆதரவிற்கும் மத்தியில் இருப்பது தான் ஈமான் அப்படின்னாங்க. அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில். அப்போ அல்லாஹு தாலாவை குறித்த நம்பிக்கை ஒரு மோமின் கொள்ளுவது எப்படி இருக்கணும்? அல்லாஹ் மேலே அச்சமும் இருக்க வேண்டும், ஆதரவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் தண்டிச்சிருவான், நரகத்தில் போட்டுருவான், அல்லாஹ் நம்மளை விடமாட்டான் என்று பயந்து 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 அல்லாஹு தாலாவுடைய அருளின் மீது நிராசை கொள்ளுவதும் முஸ்லீம் அல்ல. அதே நேரத்தில் என்ன பண்ணாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். நம்மளுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ் தான் ரஹமானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், நம்மளுக்கு எல்லாம் மன்னிச்சு ரெடியாக இருக்கிறான். அதான் அல்லாஹ் நம்ம மன்னிக்கக்கூடியவன். ரசூல்லா ஷஃபாஅத்னா செய்வாங்க, அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடுவான், எப்படி வேணாலும் நடக்கலாம் என்பதாக போவதும் அல்ல. அப்போ அச்சமும் இருக்க வேண்டும், ஆதரவும் இருக்க வேண்டும். இரண்டிற்கு மத்தியில் வாழ்வதுதான் ஈமான் என்பதாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரொம்ப பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க, பயந்து பயந்து வாழவும் செய்வாங்க. சில பேர் ரொம்ப அசால்ட்டையாக. எங்கள் குடும்பத்தில் ஒரு வயசான ஒருத்தர் ரம்ஜானில் வருவார். எங்கள் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு தேவைக்கு வருவார். வரும்போது எங்களுக்கெல்லாம் குஷியாக இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைகளாக இருப்போம். நான், எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா வரலாம். வந்தோன்னா சில பாட்டுகளை பாடுவார், கதைகளை சொல்லுவார். வந்தால் குஷியாக இருக்கும். தொழுகை நேரம் வந்துடும். எங்கள் அம்மா தொழுகை போகும்படியாக நான் எங்கள் அண்ணனும் போயிடுவோம். போயிட்டு வந்தால் இந்த மனுஷன் தொழுகை வர மாட்டார். எங்கே திண்ணையில் உட்காந்துக்கிறது. கிராமமாச்சா, சாப்பிடும்போது சாப்பாடு போடும்போது அம்மா திட்டுவாங்க. நோன்பு காலம் இது மாதிரி சாப்பிட்ற, தொழுகை போக மாட்டேங்கிற, இந்த வயசாகிடுச்சு, நாளைக்கு எல்லா கிராமத்தில் கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்? எல்லாம் அவனை விசாரிப்பானே அப்படின்னு சொன்னால் அவரை அப்போ சொன்ன ஞாபகத்தில் வருது. ஆமாம் போகல, அங்கே கோடான கோடி பேர் நிற்பாங்க. வலியுள்ளா எங்கே, வலியுள்ளா எங்கே, நல்லா கேட்டு என்ன நரகத்தில் போட்டுறப்பறாங்க. இவர் பேர் வலியுள்ளா, எனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு வலியுள்ளான்னு பேர் வச்சுட்டாங்க. அதெல்லாம் என்னென்னா எல்லாம் நரகத்தில் போட மாட்டான் அவர் சொல்கிறது பதில். இப்படி சில பேர் அவர் உண்மையாக சொல்கிறாரோ, விளங்கி சொல்கிறாரோ, விளங்காமல் சொல்கிறாரோ தெரியாது. இப்படி எல்லாம் மேலே இப்படி ஒரு நம்பிக்கை, கூட்டு நம்பிக்கை. அப்போது ஒரு முஃமின் ஈமானுக்கும் அச்சத்திற்கும் ஆதரவிற்கும் மத்தியில் இருந்து கொண்டு அல்லாஹு தஆலாவை உள்ளால் உள்ளபடி அச்சப்பட்டு ஆதரவும் வைத்து வாழ்வது. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் ஈமான் தக்வாவுக்கு இன்னொரு விளக்கம் என்னான்னு கேட்டால், அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து நான் ஒரு பொழுதும் விலகியதில்லை, அல்லாஹு தஆலாவுடைய கண்காணிப்பில் இருந்து நான் விடுபட்டதே இல்லை, நான் தனிமையில் இருந்தாலும் சபையில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் நான் அல்லாஹு தஆலாவுடைய கண்காணிப்பில் தான் இருக்கிறேன் என்ற அந்த அச்ச உணர்வோடு ஒரு மனிதன், ஒரு முஃமின் வாழ்வது இருக்குது. அதுதான் அதான் உள்ள அச்சம், உள்ள உண்டான அச்சம் அதுதான். ஏன்னு கேட்டால் அது நோன்பு தான் உண்டாக்கும். அதை நோன்பால் தான் ஏற்பட முடியும். மற்ற அமல்கள் இருக்கு இல்லையா, கலிமாவை தவிர தொழுகை இருக்குது, ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது. இதில் அல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் தெரியும் அந்த அமல், பிறருடைய பார்வையில் படும். ஒரு மனுஷன் தொழுகிறாருன்னு சொன்னால் அவருடைய தொழுகையை மக்களுக்கு தெரியும். ஒரு எல்லா வேலையும் தொழுகக்கூடிய ஒரு இந்த தொழுகைக்கு வந்தார், இந்த தொழுகைக்கு வரல தெரியும். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு போகிறார், எல்லாரும் சொல்லிட்டு போகிறார், ஒரு ஹாஜி தெரிஞ்சு போயிடும். ஜக்காத்தை எவ்வளவு தான் மறைச்சி மறைச்சி கொடுத்தாலும் குறைஞ்சபட்சம் வாங்க ஒருக்கா தெரிஞ்சிடும். ஆனால் இந்த நோன்பு இருக்குது இல்லையா, இது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். சஹர் கூட சஹர் செய்யலாம், இஃப்தாருக்கு பள்ளிவாசலில் உட்கார்ந்துப்பார், இடையில போய் எங்கேயாவது கிராமப்புறங்களை ஒதுக்க போய் சாப்பிட்டு கூட வரலாம். அல்லாஹ் வாழும். நம்முடைய பார்வையில் ஒரு நோம்பாளியாக தான் இருப்பார். ஆனால் அதற்கு மாற்றமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குகின்றது. அந்த வாய்ப்பை நோன்பு கட் பண்ணி விடுது. நீ சாப்பிட்றது அல்லாஹ் பார்த்துருவான், அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியமான அமல். இன்ன சௌமலி வானா ஜுஸீபிஹி, நோன்பு எனக்கு மட்டுமே ஹாஸான அமல், அதற்கு நான் தான் கூலியை கொடுப்பேன். மற்ற அமல் கண்ணில் போடும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க, நோன்பு தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அதில் தக்குவா இருக்கும், உள்ள அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்ற அம்சம் அதில் தான் இருக்குது. அதனால் நோன்பை மேற்கொள்ளும் பொழுது ஒரு அடியான் என்ன செய்கிறாரு, நான் தண்ணி குடிச்சிடலான்னா ஒரு செய்யப்படுற மாதிரி போய் நல்லா முறுக்குன்னு குடிக்க தான் செய்யலாம். அல்லாஹ் பார்க்குறான், மனுஷன் பார்க்கல.
வீட்டில் யாருமே இல்லை, போனேன், சாப்பாடெலாம் இருக்குதான், எடுத்து வச்சு சாப்பிட்டுடலாம், பஞ்சாயத்து வந்த பிள்ளை வந்து நோம்பாளின்னு சொல்லலாம். அல்லாஹ் பார்க்குறான். அப்போது ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் நீ இருக்கிறாய் என்பதனை நோன்பு உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனால தான் அல்லாஹ் தஆலா நோன்பின் மூலமாகத்தான் அந்த உள்ளச்சப்பாடு ஏற்பட முடியும். மற்ற அமல்களை விட நோன்புக்கு அதிகம். நான் அறியக்கூடிய அமல், இந்த அமலை ஆண்டிற்கு ஒரு முறை அடியார்கள் கைகொள்ளும் பொழுது அவர்களுடைய ஏனைய அமல், ஏனைய செயல்பாடுகள் 11 மாதங்களிலும் என்ன வேலையை செய்யப்போனாலும் கூட என்னை அல்லாஹ் பார்க்கலாம். இந்த தப்பை நான் செய்யக்கூடாது, இந்த பேச்சு நான் பேசக்கூடாது, இப்படி ஒரு வியாபாரம் நான் பண்ணக்கூடாது, இப்படிப்பட்ட நடப்பு நடக்கக்கூடாது என்பதாக உலகமே நம்மளை பார்க்காவிட்டாலும், எவ்வளவு இருளான சமயமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் மறையவில்லை என்ற அந்த அச்சப்பாட்டை, அந்த உள்ளுணர்வை, அந்த உள்ளச்சத்தை நோன்பு உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறது. எனவே தான் நோன்பு என்பது உங்களுக்கு உள்ளச்சத்தை உண்டாக்கக்கூடியது என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே நோன்பு மாதம் வந்தது, ரமதான் வந்தது, இந்த போயிடுச்சு, போச்சு, சரியா போச்சு எப்பா என்பதாக மூச்சு விடுவதல்ல. நாம் அந்த ஒரு மாதத்தில் எப்படி அல்லாஹ்வுடைய தகவோடு நடந்து கொண்டோமோ, அல்லாஹ்வுடைய பார்வையில் இருப்பதாக நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பரிசுத்தமாக ஆக்கி இருந்தோமோ, அதே போன்று ரமதானுக்கு பிறகும் நம்முடைய எல்லா செயல்பாடுகளிலும் அல்லாஹ் என்னை பார்க்குகின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு மாத காலம் பயிற்சியை சரியாக கொடுத்து வரக்கூடிய அடுத்த மாதங்களிலும் அதே நிலை நீடித்திருக்குமையானால் நோன்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக பொருள். நோன்பு மக்பூலியத்தாச்சு. அப்படி இல்லாமல் ரமதானம் முடிஞ்சு போச்சு, ஏதோ அப்போ பள்ளிவாசல் பக்கம் போனோம் வந்தோம், ஏதோ அமல் செஞ்சோம், இந்த சரியாக போச்சு, பழைய மாதிரி நம்ம போக வேண்டியதுதான் என்பதாக சென்று விடுவாரையானால் அந்த ரமதானுடைய பயிற்சி உன்னிடத்தில் ஈடுபடவில்லை, நோன்பு மக்பூலாகவில்லை, தக்குவா உனக்கு வர இல்லை, அதற்குண்டான கூலியும் கிடைக்காது என்பதாக நாம் விளங்கி கொள்வோம். அப்போ அந்த ஒரு மாத பயிற்சி காலம், அந்த மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய எல்லா காலங்களிலும் பயிற்சி சரியாக அந்த உள்ளச்சத்தோடு வாழக்கூடிய தன்மையை நோன்பு கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு அமலுக்கு அல்லாஹு தஆலா நிறைவான கூலியை தர வேண்டும் என்று சொன்னால் 2 அம்சம் தேவை இருக்கு. ஒரு அமலுக்கு அல்லாஹ் நிறைவான கூலியை வழங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அமலுக்கு 2 அம்சங்கள் அவசியம். ஒன்றாவது காபிலியத் அப்படிம்பாங்க. ஒன்றாவது என்னங்க? காபிலியத். இரண்டாவது கபூலியத். காபிலியத் என்பது ஒரு வார்த்தை, கபூலியத் என்பது ஒரு வார்த்தை. இப்போ காபிலியத் சொன்ன என்ன தெரியுமா? ஒரு அமல் செய்கிறோம், வெளியில் பார்க்குறதுக்கு அது சரியாக செட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஒரு 2 ரக்காத் போய் தொழுகிறார், நம்ம அங்கே உட்கார்ந்துருக்குறோம், சரியாக வந்தார், கிபிலாவை பார்த்தார், காது கையை உயர்த்தினார், தக்பீர் கட்டினார், அது நின்றுட்டு இருந்தார், அப்புறம் குனிஞ்சார், நிமிர்ந்தார், அப்புறம் 2 சஜதா பண்ணார், திரும்ப 2 தொழுதார், அத்தையாத்த உட்கார சலாம் கொடுத்தார். நம்ம உட்காந்து பார்க்குறோம், கரெக்டாக செட்டு, 2 ரகாத் எப்படி ஆச்சுங்க, செட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இது காபிலியத், தொழுகை செட்டாகிவிட்டது. ஆனால் அந்த வெளிரங்கமான செட்டு மட்டும் பத்தாது. அல்லாட்ட வெளியில் கரெக்டாக இருக்குங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இவர் ஒன்றுமே ஓதலை, என்னன்னு தெரியல, ஏதோ பாட்டு படிச்சுட்டு என்ன பண்ண, அது வெளியில் பார்வை நல்லா இருக்குது. ஒரு ஏசி இருக்குன்னு வச்சுக்குவோம், வெளியில் சுத்தமாக அழகாக மாட்டிருக்குது, சரியாக கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, வெளியில் எல்லாம் சரியாக ஃபிட்டிங் நல்லா இருக்குது. ஓடணும்னு சொன்னால் உள்ளக்கு நல்லா இருக்கணுமா இல்லையா? வெளியே பார்க்க செட்டிங்ஸ் அழகு சுத்தமாக இருக்குது, உள்ளக்க கோளாறு இருந்துச்சுனாக்கா அது ஓடாது. அப்போது வெளியில் செட்டிங்ஸும் கரெக்டாக அமையணும், உள்ளே இருக்கிற எல்லா ஸ்பாட்ஸும் ஒழுங்காகவும் இருக்கும். இந்த 2 சேர்ந்தால் தான் அமல் வேலை செய்யணும், கூலி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் வெளிப்பார்வையிலும் செட்டாக வேண்டும், அந்தரங்கத்திலே முறைப்படி அதை செயல்படுத்திருக்க வேண்டும். அப்போ தான் கூலி கிடைக்கும். அப்போது நோன்பு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வெளிப்பதிவான செட்டு என்னங்க அதுக்கு?
வெளிப்பார்வையில் ஒரு செட்டிங்ஸ் என்னன்னு கேட்டால் தொழுகையில் ரொம்ப சரிதெல்லாம் சொல்கிற மாதிரி நோன்புக்கு ஃபத்திராத்து சலாசா அப்படிம்பாங்க. 3 செயல்முறைகளை விடுவது. பகற்காலங்களிலே 3 செயலை செய்யாமல் இருக்கிறது. ஒன்று சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, மனைவி தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. இந்த 3 செட்டிங்ஸ் இதுக்கு நோன்புக்கு. ஆனால் இது மட்டும் போதுமா? ஒருத்தர் வந்து சாப்பிடல, குடிக்கல, மனைவி கிட்டலாம் போகலை, அப்படியே இஃப்தார் வச்சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் உள்ளக்க நோன்பினுடைய அம்சங்கள் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். எல்லாம் சரியாக இருக்கும். அதுக்குன்னா தக்குவா இருக்கணும், தொழுகை இருக்கணும். சில பேர் நோன்பு வச்சுருவாங்க, தொழுகெல்லாம் போக மாட்டாங்க. தொழுகாதவனுக்கு நோன்பு கிடையாது. ஒரு பரலை விட்டுட்டு ஒரு பரலை செய்ய முடியாது. அப்போ தொழுகை எப்பயும் கடமை, நோன்பு வச்சா மட்டுமல்ல என்பது அல்ல. அப்போது நோன்பினுடைய கடமைகள் வாயை கட்டுப்படுத்துறது, பேச்சை கட்டுப்படுத்துறது, பார்வையை கட்டுப்படுத்துறது, வீண் வேலைகளில் ஈடுபடாமல் இருக்கிறது. நோன்பை எதெல்லாம் நன்மையை குறைக்குமோ அவைகளெல்லாம் செய்யப்படாமல் இந்த ஃபத்திராத்து சலாசா என்று சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் சரியாக இருந்து போச்சுன்னு சொன்னால் நோன்பு ஃபிட் ஆகிடும். இல்லை வெளிப்பார்வையில் மட்டும் சரியாக இருக்குது, அதாவது காபிலியத்து மட்டும் இருக்குது, ஹுபூலியத் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ரெண்டும் தேவை. இந்த ரெண்டும் இருந்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனுஷன் ரமலானில் புற நோன்பு வச்சோம், எல்லாம் செஞ்சுட்டு ரமலான் கழிச்சதுக்கு அப்புறம் ஈமானுக்கு மாற்றமான காரியம் வந்தார். அல்லாஹுடைய பார்வையில் இருந்துக்கிட்ட தப்பான காரியங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறார். இவருடைய தக்குவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இவருக்கு எல்லாம் நோம்புடைய கூலியெல்லாம் எடுத்துருவான். அதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னால் சலாசல் சொல்கிறாங்க, மன் அத்தா காஹினன், யார் ஒருவர் நல்ல தொழுகையாளிங்க, ஒரு நல்ல நோன்பாடி, ஹஜ்ஜாடி, சதக்கா ஜக்காத் எல்லாம் கொடுக்குறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தொழுகையாளி, இப்படி ஒரு நம்பிக்கை சில பேருக்கு, நம்மளுக்கு நம்ம நேரம் சரியில்லை பொருளுக்கு, எதை தொட்டாலும் வந்து பிரச்சனையாக இருக்குது, உடம்புக்கு அடிக்கடி வியாதி வருது, மாற்றி செலவெல்லாம் வருது, யார்ட்டையாவது போய் கொஞ்சம் ஜோசியம் ஒன்று பார்ப்போமே, போய் எதாகலாம் கைக்கே நீட்டி ஏதாவது நம்ம பேர் ராசி பார்த்தோம்னு சொன்னால் சரி பண்ணிக்கலாம் என்பதாக போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை மன் அத்தா காஹினன், யார் ஒருவன் ஜோசியக்காரங்கிட்ட போவாரோ, போயிட்டு அவன் ஏதோ சொல்கிறான், உனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அது செஞ்சால் சரியாகும், இதை செஞ்சால் சரியாயிடும், இன்னும் தேதி வரைக்கும் உனக்கு அப்படி தான் இருக்கும், ஏதோ ஒன்று சொல்கிறான். அதை இவர் உண்மைப்படுத்தி கொண்டாரையானால், அதை உண்மைப்படுத்துவாரையானால், லம் துக்பல் சலாத் 40 யௌமன், அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 40 நாட்களின் தொழுகை அல்லாஹு தஆலா பாத்திலாக்கிடுவான். ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகை, அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 40 நாள் தொழுகைகள் அவருக்கு வீணாக்கப்பட்டு விடும், இல்லாமல் ஆகிவிடும் என்பதாக நாயகம் சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை. நம்ம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா, நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா தெரியாது. அப்போது ஈமானுக்கு மாற்றமான செயலில் போயிட்டார் அவர். நல்ல தொழுகையாளி தான், தொழுகை வீணாக போயிடுது. அந்த மாதிரி நமக்கு ரமலானுடைய மாதம் வந்துச்சு, கட்டுக்கோப்பாக இருந்தோம், தக்குவாவை கடைப்பிடிச்சோம், ரொம்ப அச்சப்பாடாக தான் இருந்தோம். இந்த செயல்பாடு அடுத்த 11 மாதமும் வரணும் நம்மக்கிட்ட. அந்த ரமலான் போச்சு, பெருநாளும் போயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிப்போமே, ஆனால் நிச்சயமாக இந்த ஜோசியக்காரங்கிட்ட போய் எப்படி அமல் வீணாக போச்சோ அதற்கு வாய்ப்பு இருக்குன்றது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நோன்பு வைக்கிறது பெருசல்ல, ரமலானை சிறப்பாக கழித்தது பெருசல்ல, அந்த பயிற்சியும் பாடமும் வரக்கூடிய காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடணும். அல்லாஹ் அதுக்கு நசீபாக்கி வைக்கணும். எனவே நோன்புடைய காலங்களில் அல்லாஹ் நம்முடைய பல குறைகள் இருக்கும். நம்ம செட்டிங்லாம் சரியாக தான் இருந்துச்சு, நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பிடல, குடிக்கல, உடல் உறவுலாம் வச்சுக்கல, கரெக்டாக தான் இருந்தோம். என்றாலும் கூட நம்முடைய செயல்பாடுகளில் அந்தரங்கத்தில் ஏதோ சில குறைகள் இருக்கலாம். அந்த ஃபேனில், அது எப்படி மிஷின்களில் குறைகள் ஏதாவது ஒரு மக்காறு பண்ணுது இல்லையா, அந்த மாதிரி குறைகள் இருக்கும்போது அதை சரி செஞ்சாகணும்.
எனவே நோன்பில் பல குறைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. தெரிந்தோ தெரியாமலோ சில விஷயங்களை பேசிடுவோம், சில செய்திகளை செஞ்சிடுவோம், தப்புனே நமக்கு தெரியாமல் இருக்கும். அதன் காரணமாக நோன்பு மக்பூலாகுவதில் தடையாக ஆகின்றது. அதே மாதிரி நன்மை முழுசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. எனவே தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் மிக சிரமத்தோடு மிக சிரமத்தோடு நீங்கள் தண்ணீரை விட்டீர்கள், சாப்பாட்டை விட்டீங்க, எல்லா ஆசைகளையும் விட்டு அல்லாஹ்வுக்காக இருந்து உங்களுடைய நோன்புகள் அது பாழாகிவிடக்கூடாது, நோன்புகள் ஃபசாதாகிவிடக்கூடாது, சிறு சிறு குறைகளாக இருந்தாலும் கூட நான் அதை சரி செய்து கொள்ளுகின்றேன் என்பதற்காக வேண்டி என்று இந்த ரமலானுடைய மாதம் கழிந்த பிறகு வரக்கூடிய அந்த பெருநாள் இருக்கு இல்லையா, அதற்கு பேர் சதகா ஈதுல் ஃபித்ர்னு பேர் வச்சாங்க. ஃபித்ருடைய பெருநாள். அப்போ ஃபித்ர்னு சொன்னால் என்ன, விடுபடுதல்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஃபித்ரான்னு ஒன்று இருக்குது. சதகாவுடைய பெருநாள், அதாவது மனிதர்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய நன்னாள். அப்போது ஹஜ்ஜு பெருநாளை வந்து தியாக திருநாள்னு சொல்லுவோம், இது ஈகை திருநாள் சொல்கிறோமா இல்லையா? அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அந்த கடைசியில் நாட்கள் செல்லும்போது சதக்காக்களை அதிகமாக செய்யுங்க, தர்மங்களை அதிகமாக கொடுங்க, உங்கள் நோம்பில் உண்டான குறைகளை அதை போய் சரி பண்ணி விடுது. இன்னும் குறிப்பாக அந்த சதக்குத்துல் ஃபித்ர் பெருநாள் அன்னைக்கு அந்த சுப உதயமானதுலேருந்து பெருநாள் தொழுகைக்கு போய் நீங்கள் வரத்துக்குள்ள நீங்கள் சதக்கா பண்ணிடுங்க, உங்களுடைய நோன்புடைய குறைகளை நம்ம நீக்கிடுவோம் என்பதாக நாயகம் பெருமானார் அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அந்த கருத்தை சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸ்களில் சொல்லப்படுகின்றது. அப்போது சதக்கா நோன்புக்கு இந்த ஃபித்ராவை செய்யாத வரையில், தர்மம் பண்ணாத வரையிலே வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் தடைப்பட்டு இருக்கின்றது. ஹத்தா லம் யுஃப்தர், அதற்காக வேண்டி சதக்கா கொடுக்கப்படாத வரையிலே என்பதாக. எனவே நாம் அந்த பெருநாள் அன்று இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஃபித்ராவை அவசியமாக கொடுக்கணும். அப்போ யார் யாருக்கு, வீட்டில் உண்டான பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும், வேலைக்காரர்கள் முதல் கொண்டு அப்படி வரும் பொழுது அது ஒரு தொகையாக வச்சுருக்கிறாங்க. அனபி மதம் பார்த்தாக்க ஒரு 100 ரூபா கொடுத்துட்டா போதும், ஒரு 2 கிலோ அரிசிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்கன்னு வைங்களேன், அது 100 ரூபா. ஷாஃபியாக இருந்தாக்கா கோதுமை கணக்கு வைப்பாங்க. அவங்க ஷாஃபியாக்கள் அதிகமாக தானியம் கொடுக்குறது தான் சிறப்பு அப்படிம்பாங்க. அப்போது 2 கிலோவும் 400 கிராமும் கோதுமையாக இருந்தாலும் சரி, அரிசியாக இருந்தாலும் சரி, அதனுடைய விலையை கொடுக்க செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். இப்படி அந்த சதக்கத்துல் ஃபித்ர் அன்னைக்கு சதகாவை செய்வது அவசியமானதாக இருக்கின்றது. முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை அதிகமாக செய்து நோன்புகளுடான குறைகளை நீக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அதிகமான தான தர்மங்களை இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலங்களில் 2-3 நாட்களிலே நாம் செய்து நம்முடைய நோன்புகளை சரி செய்து கொள்ளுவோம். வரக்கூடிய காலங்களிலே நம்முடைய இந்த நோன்பில் நாம் வைத்திருந்த கட்டுப்பாடுகளும் இந்த அகீதாக்களும் உள்ளச்சங்களையும் தொடரும்படியாக நாம் இருந்து கொள்ளுவோம். இல்லை என்று சொன்னால் நோன்பில் நாம் பட்ட இந்த சிரமங்கள் கஷ்டங்கள் அல்லாஹ்வுக்காக எடுத்துக்கொண்ட சபூர் இதெல்லாம் பட்டுப்போன செடியாகிடும், வீணாக போயிடும். அதனால் எந்த புண்ணியமும் இல்லாமல் போயிடும். நல்லா பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இறுதியாக பெருநாள் அன்று பெருநாள் தொழுகைக்கு நாம் விரைவாக, வெயில் காலமாக இருக்குது, தொழுகை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி நம்முடைய முத்தவல்லி சாஹிப் அவர்கள் நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. சரியாக 7:30 மணிக்கெலாம் தக்பீர் கட்டிடுவோம். சுபுகு 7:30 மணிக்கு காலையில் 7 மணியிலே தான் எல்லோரும் இங்கே வந்துட வேண்டியது தான். இடம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 7 மணிக்கு வந்துட்டிங்கனாக்கா அந்த பெருநாளுடைய சிறப்பை பற்றி ஒரு 1/4 மணி நேரம் பயான் சொல்லுவோம், 7:15 வரைக்கும். அப்போ 7:15லேருந்து 7:30 வரைக்கும் வேகமாக தக்பீர்கள் அதிகமாக சொல்லணும். அப்போ தக்பீரை கொண்டு அழகுபடுத்துங்கள்னு சொன்னாங்க பெருநாள் தினத்தை. அப்போது அதிகமான தக்பீர்கள் சொல்கிறதுக்காக வேண்டி ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்கப்படுகின்றது. எனவே 7 மணிக்கு முன்னாலேயே இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய பள்ளியிலே நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்கள் முடிந்த அளவு நம்மை சூழல் உள்ளவர்களுக்கு நாம் சொல்லி பெருநாள் தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்வோமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதே போன்ற ரமலானை நம்முடைய ஆயுட்காலங்களில் பல ரமலானை சந்திக்க வைத்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறும் வண்ணம் நமக்கு தக்கவாக அதிகப்படுத்துவதற்காக இன்னொரு தௌஃபீக்கை கொடுத்து நோன்பு காலங்களிலே நோன்பு வைக்கவும் சதக்கா செய்யவும் நல்ல அமல் புரிவதற்கு உண்டான உடல் சக்தியையும்
வல்லமையையும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அனைவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்து கௌரவப்படுத்துவானாக, கண்ணியப்படுத்துவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.